போன எபிசோடில் நம்ம எதை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, தர்மன் அப்படிங்கிற பிரம்மபுத்திரனுக்கு நரநாராயணர்கள் அப்படின்னு சொல்லி 2 புத்திரர்கள் பிறந்திருந்தாங்க. அவங்க 2 பேருமே தவம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இமயமலையில் இருக்கக்கூடிய கங்கை நதி கரை பக்கத்தில் இருக்க பதரி ஆசிரமத்தில் அவங்க கடுமையான தவங்கள் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க அற்புதமான சித்திகள் அடைஞ்சாலும் அவங்க தவத்தையே கைவிடாமல் அவங்க மேற்கொண்டிருந்தாங்க. இதை பார்த்து இந்திரன் ரொம்ப அதிர்ச்சி கொண்டு எப்படியாவது இவங்களை தவத்தை கலைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முயற்சி பண்ணார். அவரோட முயற்சி எல்லாமே தோல்வி அடைஞ்சுது. கடைசியில் இந்திரன் நம்ம மன்மதனோட உதவியால் தான் இந்த நரநாராயணரோட தவத்தை கலைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மன்மதனோட உதவியை நாடுறாரு. இந்திரதேவன் மன்மதனுக்கு என்னெல்லாம் விஷயங்கள் தேவையோ எல்லாத்தையுமே அவர் தரேன்னு சொல்லி அவர் வாக்கு கொடுக்குறாரு. அவர் தேவ கன்னிகள் அப்சரஸ்கள் மொத்தமாக தேவலோகத்திலிருந்து எல்லாருமே நீங்கள் கூப்பிட்டுட்டு போ, எப்படியாவது அந்த நரநாராயணர்களோட தவத்தை நீங்கள் கலைச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி அவர் ஆணையிடுறார். இந்திரனோட ஆணையை தட்ட முடியாமல் மன்மதன் அவர் ரதி தேவியோடையும் மற்ற தேவ கன்னிகள் அப்சரஸ்களோட மிகப்பெரிய பரிவாரத்தோட அவர் சக்தி வாய்ந்த அஸ்திரங்களை எடுத்துக்கிட்டு அவர் நேராக நரநாராயணர் ஆசிரமத்துக்கு போகிறதுக்காக போகிறாங்க. மன்மதன் போகிறதுக்கு முன்னாடியே இமயமலையில் மன்மதனோட வசந்த காலம் அப்படிங்கிறது ஆட்கொள்ள ஆரம்பிச்சிது. மன்மதனும் அவரோட பரிவாரங்களும் இமயமலைக்கு போகிறதுக்கு முன்னாடி இமயமலையை தன்வசப்படுத்திட்டாங்க. இப்படி தன்வசப்படுத்தின இமயமலையில் தவம் பண்ணக்கூடிய இந்த நரநாராயண ஆசிரமத்துக்கு மன்மதனும் அவரோட பரிவாரங்களும் அவங்க ரொம்ப விரைவாக போயிட்டுருக்காங்க. இப்படி விரைவாக போன மன்மதன் நரநாராயணர்களோட தவத்தை கலைக்க முடியுமா, இல்லை நரநாராயணர்கள் மன்மதனை ஜெயிச்சாங்களா, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறப்ப தெரியணும் அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இந்திரதேவனோட ஆணைக்கிணங்க மன்மதன் அவர் ரதிதேவியோடையும் மற்ற அப்சரஸ் கன்னிகளோட பரிவாரங்களோடையும் அவர் நேராக இமயமலைக்கு போய் நரநாராயணோட ஆசிரமத்துக்கு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா நரநாராயணர்கள் கடுமையான தவத்தில் இருந்தாங்க. இதை பார்த்த உடனே ரம்பை மற்ற தேவ அப்சரஸ்கள் எல்லாமே அவங்க அபிநயனத்தோட அவங்க அழகான மோகன பாடல்கள் பாட ஆரம்பிக்கிறாங்க. இந்த கீதங்கள் கேட்டுட்டு இருந்த சமயத்திலே மன்மதன் அவரோட அதிசக்தி வாய்ந்த அவரோட அஸ்திரங்களை நரநாராயணன் மேலே செலுத்தவும் செய்கிறாங்க. இந்த சமயத்தில் தான் நரநாராயணர்கள் காதில் இந்த அப்சரஸ் கன்னிகளோட அழகான மோகன கீதங்களும் அங்கே இருக்கக்கூடிய குயில்களோட ஓசைகளும் வண்டுகளோட ரீங்காரமும் எல்லாம் கேட்ட உடனே அங்கே இருக்கக்கூடிய நரநாராயணன் கண் விழிச்சு பார்க்குறாங்க. அப்போது நாராயணன் அப்படிங்கிற ரிஷி அவர் பார்க்குறாரு. இது என்ன, காலமற்ற காலத்தில் வசந்த காலம் வந்திருக்கு, தன்னலை மறந்து பறவைகளும் விலங்குகளும் எல்லாமே இணை சேர்ந்துட்டுருக்கு, சம்பந்தம் இல்லாமல் எல்லாமே மாறி மாறி நடக்குது அப்படின்னு சொல்லி அவர் ஆச்சரியப்படுறாரு. இப்படி ஆச்சரியப்பட்ட இந்த நாராயணர் அப்படிங்கிற ரிஷி அவரோட சகோதரனான நரன் அப்படிங்கிற ரிஷி அவர் எழுப்பவும் செய்கிறாரு. எழுப்பி அவங்க சொல்கிறாங்க, சகோதரனே பாரு, இந்த மலையில் இருக்கக்கூடிய எல்லா செடி கொடிகள் எல்லாமே பூத்து குலுங்கிட்டு இருக்கு, அந்த வண்டுகள் எல்லாமே அந்த மதுவான தேனை அருந்தி அது ரீங்காரத்தோட ரொம்ப சந்தோஷமாக சுற்றிட்டு இருக்கு, குயில்கள் எல்லாமே மோகன பாடல்கள் பாடிட்டுருக்கு, எல்லாமே ரொம்ப சந்தோஷமாக நடந்துட்டுருக்கு, இந்த அதிசயத்தை நீயும் பாரு அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அந்த சமயத்தில் நாராயணர் அப்படிங்கிற ரிஷி நரன் அப்படிங்கிற ரிஷியை பார்த்து சொல்கிறாங்க, என் கண்களுக்கு என்ன தெரியுது நான் சொல்லட்டா, சிவந்த அசோக மரங்கள் கைகளாகவும் கல்யாண முருங்கை மலர்கள் பாதங்களாகவும் நீல நிற அசோக மரங்கள் கூந்தலாகவும் தாமரை மலர்கள் முகமாகவும் கருணைதல் பூக்கள் கண்களாகவும் வெல்வ பழங்கள் தனங்களாகவும் குறுக்கத்தி பழங்கள் பல்வரிசைகளாகவும் பூங்கொத்துகள் எல்லாமே காதுகளாகவும் கோவை பழங்களை அழகான உதடுகளாகவும் சென்னட்கதிர்களை நகங்களாகவும் குயிலின் ஓசையை குரலாகவும் கடம்ப மரங்களை ஆடையாகவும் மயில் தோகைகளை ஆபரணமாகவும் மல்லிகை கொடிகளை ஒட்டியானமாகவும் அன்னப்பறவைகளை நடனமாகவும் புத்திர ஜீவாம்சம் அப்படிங்கிற மரங்களை உடலில் இருக்கக்கூடிய ரோமங்களாகவும் கொண்டு இளம்பெண்ணை போல வசந்தலட்சுமி நம்மளோட ஆசிரமத்துக்கு வந்திருக்காங்க. இதுதான் என் கண்ணுக்கு தெரியுது. இது எதனால் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட தவத்தை கலைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தேவேந்திரன் பண்ண ஒரு சூழ்ச்சியாக எனக்கு தெரியுது, நல்லா பாரு சகோதரா அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. இப்படி நாராயணர் அவரோட சகோதரனான நரன் கிட்ட அவர் சொல்லிட்டு இருக்கும்போதே மன்மதன் அவரோட ஆசிரமத்துக்குள்ளே வேகமாக வராரு. அந்த சமயத்தில் தேவ கன்னிகளாக இருக்கக்கூடிய மேனகை, ரம்பை, திலோத்தமை, புஷ்பகந்தி, சுகேசி, மகாஸ்வேதை, மனோரம்மை, பிரம்மத்வரை, கிருதாசி,
சந்திரபிரபை, வித்யுமாலினி, காஞ்சனமாலா, அம்புஜாட்சி அப்படிங்கிற தேவ கன்னிகள் இன்னும் பல பேர் வந்து அந்த நரநாராயணனோட ஆசிரமத்துக்குள்ளே ரொம்ப கவர்ச்சிகரமான அவங்களோட அங்கங்கள் தெரிகிற மாதிரி அவங்க அபிநயனத்தோட அவங்க நடனம் ஆடவும் செய்கிறாங்க. இதை பார்த்த உடனே நாராயணர் வந்து நரன் அப்படிங்கிற முனிவரை பார்த்து சொல்கிறாங்க, சகோதரா, நம்மளோட தவத்தை கலைக்கிறதுக்கு இந்திரதேவன் இப்படி ஒரு யுத்தியை கையாண்டிருக்காரு. இந்த தேவ கன்னிகள் எல்லாமே வந்து நம்ம தவத்தை கலைச்சிட்டாங்களே, நம்ம தவத்தை கலைக்காமல் நம்ம திரும்ப தவத்தை மேற்கொள்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத யோசிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. நரநாராயணர்கள் 2 பேரும் வந்து அவங்க பொறுமையாக அவங்க சிந்திக்கவும் செய்கிறாங்க. அந்த சமயத்தில் தான் அவங்களுக்கு ஒரு யோசனை பட்டுச்சு. இந்த ரம்பையை விட ரொம்ப சிறந்தவங்க யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தேன் தேவேந்திரன் இந்த ரம்பை மற்ற அப்சரஸ்கள் எல்லாத்தையுமே வந்து நம்ம ஆசிரமத்துக்கு நம்ம தவத்தை கலைக்க அனுப்பிச்சிருக்காரு. இந்த ரம்பையை விட இந்த மற்ற அப்சரஸ்கள் விட ரொம்ப அழகான ஒரு தேவ கன்னியை நம்ம வந்து உருவாக்கணும் அப்படின்னா இந்த ரம்பை முதலான தேவ கன்னிகளுக்கு நான் தான் பெரிய அழகி அப்படிங்கிற ஆணவத்தை வந்து நம்ம அழிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முடிவு பண்ணிட்டு நாராயணர் வந்து அவர் ரம்பை முதலிய அப்சரஸ்களை பார்த்து அவர் சொல்கிறாரு, தேவ கன்னிகளே, என்னோட ஆசிரமத்துக்கு வந்திருக்கீங்க, உங்களுக்கு நான் விருந்து அளிக்கணும்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட தொடையை வந்து தட்டுறாரு. அவரோட தவ வலிமையால் அவரோட தொடையிலிருந்து ஒரு மிகப்பெரிய பேரழகியா, பார்த்த உடனே வியப்படையக்கூடிய ஒரு அழகியா ஒரு தேவ கன்னியை வெளியே வராங்க. அந்த கன்னிகைக்கு தான் வந்து ஊர்வசி அப்படின்னு சொல்லி பேர் கொடுக்குறாங்க. அவங்க மட்டும்தான் வந்தாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 16,000 தேவ கன்னிகள் விஷ்ணு லோகத்துலேருந்து அவங்க கையில் பழங்கள் ஏந்தி அவங்க அழகான நடனங்கள் ஆடிக்கிட்டு தேவ கானங்கள் பாடிக்கிட்டு அவங்க வந்து நரநாராயணர்கள் முன்னாடி வணங்கவும் செய்கிறாங்க. இப்படி நாராயணரோட தொடையிலிருந்து உருவான இந்த ஊர்வசியோட அழகை பார்த்து எல்லா தேவ கன்னிகளும் அவங்க வெக்கப்பட்டு தலைகுனியவும் செய்கிறாங்க. அந்த சமயத்தில் நாராயணர் வந்து சுதாரிக்கிறாரு. பிரம்மதேவன் வந்து திலோத்தமையை படைச்சிட்டு திலோத்தமையோட அழகில் அவரே மயங்கின மாதிரி நம்ம ஊர்வசியோட அழகில் மயங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஊர்வசியோட சேர்ந்து அவர் 16,000 தேவ கன்னிகளை திரும்ப படைக்கவும் செஞ்சார் அவர் தொடையிலிருந்து. அந்த சமயத்தில் அங்கே இருக்கக்கூடிய தேவ கன்னிகள் எல்லாமே அவங்க பார்க்குறாங்க. ஆஹா, இந்த முனிவர்கள் உருவாக்குன இந்த தேவ கன்னிகள் எல்லாமே வந்து பார்த்த உடனே எல்லாரையும் மயக்கி பரவசம் அடையக்கூடிய அளவுக்கு அவங்க அழகு பெற்றிருக்காங்க. இவங்க தான் அழகிகள், நம்ம கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெக்கப்பட்டு அவங்க அழகு இருந்த அகந்தை அலைஞ்சு அவங்க வந்து வெக்கப்பட்டு தலைகுனிறாங்க. அந்த தேவ கன்னிகள் வந்து நரநாராயணர்களை பார்த்து ரொம்ப பணிவாக வணங்கிட்டு சொல்கிறாங்க, முனிவர்களே, உங்களோட தவ மகிமை எவ்வளோ பெருசோ அதை விட உங்களோட கருணை வந்து ரொம்ப பெருசு. நாங்கள் வந்து உங்களோட தவத்தை கலைக்கிறதுக்கு பல மோகன பார்வைகளும் பல மோகன அஸ்திரங்களையும் நாங்கள் மேலே செலுத்தினோம். ஆனால் இதை பார்த்து நீங்கள் எதுவுமே சலனப்படாமல் எதுவுமே கொஞ்சம் கூட கவலைப்படாமல் உங்கள் மனசு வந்து தவத்திலே நிலச்சி நிற்கிது. நீங்கள் உண்மையிலே மிகப்பெரிய தபஸ்விகள் தான். நீங்கள் உண்மையிலேயே நாங்கள் கேள்விப்பட்ட மாதிரி அந்த மகாவிஷ்ணுவோட அம்சம் கொண்டவர்கள் தான். நாங்கள் இந்த இடத்துக்கு எதுக்கு வந்தோம் அப்படின்னா இந்திரனோட காரியத்துக்காக தான் நாங்கள் வந்திருக்கோம். உங்களோட தவத்தை கலைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்கோம். உங்களை தரிசிக்கணும், உங்கள்கிட்ட இருந்த ஆசீர்வாதங்கள் பெறணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் வரல. ஆனால் எந்த ஜென்மத்தில் நாங்கள் என்ன புண்ணியம் பண்ணமோ உங்களோட தரிசனம் எங்களுக்கு கிடச்சிருக்கு. நியாயமாக பார்த்தோம் அப்படின்னா நாங்கள் உங்கள் தவத்தை கலைச்சதுனால நீங்கள் எங்கள் மேலே கோவப்பட்டிருக்கணும், எங்களுக்கு சாபங்கள் கொடுத்துருக்கணும், எங்களை ஏதாவது தண்டிச்சிருக்கணும். ஆனால் நீங்கள் எதுவுமே பண்ணாமல் எங்களுக்கு விருந்தளிக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னது வந்து எங்களுக்கு ரொம்பவே வியப்படைஞ்சிருக்கு. பொதுவாக உண்மையான மகான்களோ உண்மையான தபோஸ்விகளோ அவங்களோட தவத்தை வந்து கலைச்சோம் அப்படின்னா அவங்க சாபங்கள் கொடுக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா ஒருத்தவங்களை சபிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க நினச்ச உடனே அவங்க மனசில் ஒரு கோபம் உண்டாகுது. அந்த கோபம் வந்த உடனே அவங்களோட தவ பலன்கள் விரயமாகவும் செய்யுது. இது மாதிரி நீங்கள் உங்கள் தவ பலன்களை விரயம் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அப்படி கூட பண்ணாமல் ரொம்ப பொறுமையாக இந்த விஷயத்தை வந்து நீங்கள் கையாண்டிருக்கீங்க. உங்களோட புத்தி கூர்மையும் உங்களோட பொறுமையும் உங்களோட தவ மகிமையும் பார்த்து நாங்கள் ரொம்பவே வியப்படுகிறோம் அப்படின்னு சொல்லி அந்த தேவக்கன்னிகள் சொல்கிறாங்க. தேவக்கன்னிகளோட வார்த்தைகளை கேட்டவுடனே நரநாராயணர்கள் வந்து அந்த தேவக்கன்னிகளை பார்த்து சொல்கிறாங்க, தேவ கன்னிகளே, உங்களுக்கு என்ன வரங்கள் வேண்டுமோ கேளுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த சமயத்தில் நரநாராயணர்கள் வந்து சொல்கிறாங்க, இந்த ஊர்வசி வந்து இருக்கிறதுலே ரொம்ப அழகானவள், இவங்களை வந்து நான் உங்களுக்கு பரிசாக கொடுக்குறேன், இவங்களை அழைச்சிக்கிட்டு நீங்கள் உங்கள் சொர்க்கலோகத்துக்கே போங்க. இந்திரதேவன்கிட்ட சொல்லுங்கள், அவர் எங்களுக்காக பண்ண உபசாரத்துக்காக அவங்களுக்கு இந்த ஊர்வசியை நாங்கள் பரிசாக கொடுத்துருக்கோம், இந்த ஊர்வசியை கொண்டு அவரை சந்தோஷமாக வாழ சொல்லுங்கள், நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நரநாராயணர்கள் வந்து அந்த தேவதாசிகளுக்கு அவங்க விடை கொடுக்கவும் செய்கிறாங்க. அப்போ ரொம்ப தயக்கத்தோட அந்த தேவ கன்னிகர்கள் வந்து நரநாராயணர்கள் பார்த்து ரொம்ப பணிவாக வணங்கிட்டு அவங்க கேட்குறாங்க, முனிவர்களே, நீங்கள் என்ன வரம் வேணுமோ கேளுங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க,
எனக்கு ஒரு வரம் வேணும், அதை நீங்கள் கேட்கலாமா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. அப்போது நரநாராயணர்கள் வந்து என்ன வரம் வேணும் கேளுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தேவ கன்னிகள் வந்து சொல்கிறாங்க, எங்களால் மயக்க முடியாத ஆண்மகனை தான் நாங்கள் வந்து கல்யாணம் பண்ணி கூடி மகிழணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றோம். எங்களோட அழகால் உங்களை மயக்க முடியல, அதனால் நீங்கள் எங்களை திருமணம் பண்ணி எங்களுக்கு கணவராக வந்து எங்களோட நீங்கள் கூடி மகிழ்ந்து இல்லற வாழ்க்கையில் ஈடுபடணும், அந்த மாதிரி ஒரு வரத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் தேவதாசிகளாக இருக்கக்கூடிய நாங்கள் எல்லாருமே இங்கேயே இருந்துட்டோம் அப்படின்னா தேவலோகத்தில் யார் இருப்பாங்கன்னு சொல்லி நினைக்கலாம். நீங்கள் உருவாக்கின இந்த ஊர்வசிகளை வந்து நீங்கள் தேவலோகத்துக்கு அனுப்பிவிடுங்க. தேவலோகத்தில் இருக்கக்கூடிய நாங்கள் வந்து இங்கேயே இருக்கோம், நீங்கள் வந்து எங்களுக்கு திருமணம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. நீங்கள் எங்களுக்கு வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னீங்க, அந்த வார்த்தையை வந்து நீங்கள் மறுக்காமல் உங்களோட வரமாக நாங்கள் வந்து இதை கேட்குறோம் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. பொதுவாக காம வேட்கை கொண்ட பெண்களை வந்து மறுக்கிறது அப்படிங்கிறது பாவம் அப்படின்னு சொல்லி சாஸ்திரங்கள் சொல்லுது. எங்களோட பூர்வ ஜென்ம புண்ணியத்தால் நாங்கள் சொர்க்கலோகத்தில் இருந்து வந்து உங்களை பார்த்து உங்கள் மேலே காதல் கொள்கிற மாதிரி எங்களுக்கு சூழல் ஏற்பட்டிருக்கு, அதனால் எங்களை எப்படியாவது ஏற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லி அவங்க கையெடுத்து கும்பிட்டு அவங்க கால்களில் விழுந்து அவங்க அழுது புரளவும் செய்கிறாங்க. இப்படி அந்த தேவக்கன்னிகள் கேட்ட உடனே நாராயணர் வந்து ஒரு சின்ன சிரிப்போட அவங்க வந்து தேவக்கன்னிகளை பார்த்து சொல்கிறாங்க, கன்னிகளே நீங்கள் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கீங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நான் வந்து பல ஆண்டு காலம் நான் தவத்திலே இருந்திருக்கேன், ஐம்புலன்களையும் வென்றிருக்கேன், என்னோடய காம இச்சை எல்லாத்தையுமே நான் ஜெயிச்சிருக்கேன். அப்படி இருக்கிறப்போ என்னோடய தவத்தை விட்டுட்டு நான் எப்படி உங்களை திருமணம் பண்ணிப்பேன்? பரமசுகத்தையும் தர்மத்தையும் கலைக்கக்கூடிய இந்த காமத்தை நான் எப்படி கையாளுவேன்? எல்லாத்தையும் வென்று எல்லா ஆசைகளையும் வென்றிருக்கக்கூடிய நான் வந்து இந்த விஷயத்தை செய்வேன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. அப்போ அந்த தேவ கன்னிகள் வந்து ரொம்ப பணிவாக அந்த முனிவர்களை பார்த்து அவங்க சொல்கிறாங்க, சுவாமி இருக்கிறதுலே இன்பத்தை அதிகமாக கொடுக்கக்கூடிய எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பார்வை, ஓசை முதலிய பஞ்சேந்திரியங்களான ஆகக்கூடியது தான். அதுலேயே வந்து ரொம்ப அதிகமான இன்பத்தை கொடுக்கக்கூடியது ஸ்பரிசம் அப்படிங்கிற இன்பம் தான். அந்த இன்பத்தை நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம், எங்களை ஏற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தவம் பண்ணி எங்கே போக போகிறீங்க? சொர்க்கத்துக்கு தான் போக போகிறீங்க. சொர்க்கத்துக்கு வந்தால் கூட இத்தனை தேவ கன்னிகளை உங்களால் அனுபவிக்க முடியுமான்னு தெரியாது. நாங்கள் எல்லாருமே உங்களுக்காக இங்கே வந்திருக்கோம். சொர்க்கலோகத்தில் இருந்து அனுபவிச்சா என்ன, இங்கேருந்து அனுபவிச்சா என்ன, ரெண்டுமே ஒன்று தானே, எங்களை ஏற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. இந்திரதேவன் வந்து இந்த நரநாராயணரோட தவத்தை எப்படியாவது கலைக்கணும் அப்படிங்கிறதுக்கு முயற்சி பண்ணுறதுக்கு தான் மன்மதனுக்கு அழைச்சி அவங்க தேவ அப்சரஸ்களோட பரிவாரத்தோட அவங்க நரநாராயணர் ஆசிரமத்துக்கு போய் அவங்களுக்கு தவத்தை கலைக்கும்படி அவங்க செய்யவும் சொன்னாங்க. மன்மதனும் அதே மாதிரி வந்தார். அவர் தேவ அப்சரஸ்களோட வச்சு அவர் நரநாராயணரோட தவத்தை கலைக்கிறதுக்கு முயற்சி பண்ணவும் செஞ்சாங்க. அந்த சமயம் நரநாராயணர்கள் வந்து தேவ அப்சரஸ்களை விட ரொம்ப அழகான ஒரு மிகப்பெரிய அழகியாக இருக்கக்கூடிய ஊர்வசி வந்து உருவாக்கவும் செஞ்சாங்க. அதை பார்த்து வெக்கப்பட்ட தேவ அப்சரஸ்கள் வந்து அவங்க நரநாராயணரை விட்டு நாங்கள் எங்கேயும் போக மாட்டோம், உங்களை தான் நாங்கள் திருமணம் பண்ணிப்போம், எங்களை ஏற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கவும் செய்கிறாங்க. இப்படி தேவ கன்னிகள் கேட்ட வேண்டுகோளை வந்து நரநாராயணர்கள் ஏற்றுக்கொண்டாங்களா, இல்லை அவங்க மறுத்துட்டு திரும்ப தவத்துக்கு போனாங்களா, அவங்க வாழ்க்கையில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறப்ப தெரியணும் அப்படின்னா அடுத்த ஒரு எபிசோட கன்டினியூஸாக பாருங்கள்.